நம்மளுடைய தியானம் பிராக்டிஸ்ன்றது கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணா அங்க சக்தின்றது குறைவாதான் நமக்கு கிடைக்குது. அதுவே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாதனை பண்ணும் போது நமக்கு நிறைய சக்தின்றது கிடைக்குது. தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகுது. நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மாஸ்டர்ஸ் மூலமா மெசேஜஸ் கிடைக்குது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா நிறைய லோகங்களுக்கு பயணிச்சு நம்ம ஞானம் பெறோம். சோ மட்டுமே ஆன்மா முன்னேற்றமான கிடையவே கிடையாது. தியானத்துல கிடைக்கிற சக்தி எந்த விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது அங்க விழிப்புணர்வோட மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம நம்மளுடைய பயணம் பண்றது இருக்கு. நம்ம மனசுன்றது அழுக்கா இருக்கும்போது அலைப்பட்டுட்டே இருக்கும் தியானத்துக்கு முன்னாடி. அது சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா தியானம். எப்ப தியானம் பண்றோமோ அப்ப மனம் பண்றது சுத்தின்றது ஆகும். நம்ம மனம் பண்றது சுத்தி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த சுவாசத்தின் மேல் கவனம். இதுதான் ஆனாபான சக்தி தியானம். இந்த தியானத்தால மட்டும்தான் நம்மளுடைய மனம் பண்றது அழுக்கு இல்லாம சுத்தி பண்ண முடியும். அந்த அன்னப்பறவை தண்ணியும் பாலும் தனித்தனியா அது விட்டுட்டு பால் மட்டும் எடுக்கிறதோ, அப்போ ஒரு தியானி ஞானம் முழுசா அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜியால. நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பத்ரிஜியோட கருத்துக்கள் சோ தியான கருத்துக்கள். சோ தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு பத்ரிஜி சொல்றாரு. அது இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆழமா நமக்கு புரியணும்னா சில எக்ஸாம்பிள்ஸோட உபமானங்கள்னா உதாரணங்கள். சோ உதாரணங்களோட நம்ம சில விஷயங்கள் கேட்கும் போது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம வாழ்க்கையில நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் கருத்து என்ன சொல்றாரு பத்ரிஜினா, இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா உதாரணம், ஒரு மாடி பில்டிங் இருக்கு. அது மேல ஒரு மாடி பில்டிங்னா அது மேல டேங்க் இருக்கும், வாட்டர் டேங்க். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்? அந்த மொட்டை மாடியில இருக்கிற டேங்க்ல இருந்து தண்ணி என்ன இருந்தாலும் அந்த ஃப்ளோர்ல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ளோர்லயே அந்த தண்ணி டேங்க் இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் அந்த ப்ரெஷர்ன்றது குறைவா தான் நமக்கு வரும். அதுவே 4 மாடி பில்டிங் இருந்தா அது மேல இருக்கிற மொட்டை மாடியில வாட்டர் டேங்க் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்கும்னா அதிகமா ப்ரெஷர் அதிகமா நமக்கு தண்ணி ஃபோர்ஸ்ன்றது கிடைக்குது. அப்படின்னா முதல் மாடியில இருக்கிற டேங்க்ல இருந்து ஃபோர்ஸ் கம்மியா வரும் தண்ணி, 4 மாடிகள் இருந்தா ஃபோர்ஸ்ன்றது அதிகமா வரும் தண்ணின்னு சொல்றாரு பத்ரிஜி. இது தியானத்தோட எது ரிலேட் பண்ணி சொல்றாருன்னா, நம்மளுடைய தியானம் பிராக்டிஸ்ன்றது கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணா அங்க சக்தின்றது குறைவாதான் நமக்கு கிடைக்குது. அதுவே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாதனை பண்ணும் போது நமக்கு நிறைய சக்தின்றது கிடைக்குது. எப்படி டேங்க் ஃபோர்ஸ் வாட்டர் 4 மாடியில இருந்து தண்ணி ஃபோர்ஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸா வருமோ தண்ணி, அதே மாதிரி தியானத்துல சக்தின்றது அபாரமான சக்தி நமக்கு கிடைக்கும். நிறைய நேரம் தியானம் பண்ணா, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா ஃபர்ஸ்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் மொட்டை மாடியில இருந்து தண்ணி ஃபோர்ஸ் எப்படி குறைவான ப்ரெஷர்ல நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு குறைவாதான் கிடைக்கும் அந்த சக்தி சொல்றாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம். அங்க நிறைய பேருக்கு அனுபவங்கள் வருது. தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகுது. நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மாஸ்டர்ஸ் மூலமா மெசேஜஸ் கிடைக்குது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா நிறைய லோகங்களுக்கு பயணிச்சு நம்ம ஞானம் பெறோம். சோ மட்டுமே ஆன்மா முன்னேற்றமான கிடையவே கிடையாது. எப்ப அந்த ஞானம் நமக்கு கிடைக்குதோ அது நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணணும். சோ அந்த அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய குணம்ன்றது மாறணும். மாற்றம்ன்றது நம்ம கொண்டு வரும்போதுதான் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சின்றது நம்ம பார்க்க முடியும். இல்ல தியானம் பண்றேன், எனக்கு நிறைய ஞானம் இருக்கு, ஆனா நான் பிசிக்கல் லைஃப்ல நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரிதான் இருக்கேன். என்னோட கோபம் ஆகட்டும், என்னோட குணம் ஆகட்டும், இல்ல மத்தவங்க கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்றதாகட்டும், இல்ல நான் நிறைய பேர்கிட்ட பொய் பேசுறதாகட்டும், இது எல்லாமே நான் மாத்திக்க மாட்டேன்னா எவ்வளவு தியானம் பண்ணாலும் நம்மள எதுவுமே அந்த ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு இருக்காதுன்னு சொல்றாரு பத்ரிஜி.
சோ இங்க தியான சாதனை எவ்வளவு நேரம் நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ஆன்மா லாபம் நமக்கு கிடைக்குது. சோ அதனால எவ்ரிடே நம்ம தியானம் பண்ணும் போது அந்த சக்தின்றது நமக்கு கிடைக்குது. சோ என்னோட பயணம் எப்படி இருக்கு, என்னோட வளர்ச்சி. சோ யதார்த்த வாழ்க்கையில நான் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒரு சகனத்தோட என்னோட வாழ்க்கை வந்து இருக்கா, யாரையும் நான் பிளேம் பண்ணாம, யார பத்தியும் நான் தப்பான யோசிக்காம நல்ல விஷயங்கள் மட்டுமே நான் யோசிச்சுட்டு என்னோட வாழ்க்கையில நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியானது அதிகமா இருக்கும். சோ சக்தி கொஞ்சமா இருக்குன்னா அந்த சக்தி வந்து நம்ம வந்து தியானத்துல உட்காந்து நம்ம தாட்ல ஸ்டேட் போறது வந்து ஏதோ சில நிமிடங்கள் மட்டும்தான். சோ அந்த சக்தியை நம்ம வந்து வாழ்க்கை பிசிக்கல் லைஃப்ல அது சரியான வழியில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு கோபம் வந்தது இல்ல வந்து யார் மேலாவது நமக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடக்குதுன்னா அந்த சக்தி எல்லாமே முழுமையா நம்ம பெற்ற சக்தி எல்லாமே அதுல வந்து வீணா போயிடும். அதனால மத்தவங்களுக்காக இல்லைனாலும் நம்மளுடைய சக்தி, தியானத்துல கிடைக்கிற சக்தி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணணும். சோ தேவையில்லாத எண்ணங்கள் யோசிக்கும் போதும் நம்மளுடைய அந்த சக்தி, நம்ம உள்வாங்கின சக்தி எல்லாமே வீணாகி போயிடுது. அதனால இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தியானத்துல கிடைக்கிற சக்தி எந்த விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது அந்த விழிப்புணர்வோட மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம வந்து நம்மளுடைய பயணம் பண்றது இருக்கணும். சோ இங்க வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சோ அந்த ஃபோர்ஸ், அந்த ப்ரெஷர் அந்த வாட்டர் டேங்க்ல ஒரு மாடியில இருந்து தண்ணி வந்து எப்படி குறைவா வருதோ அதுவே 4 மாடியில இருந்து தண்ணி வந்து ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் நல்லபடியா வரும். அதே மாதிரி நம்மளுடைய தியானம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் பண்ணா கொஞ்சம் சக்தி தான் கிடைக்குது, அதுவே நிறைய நேரம் பண்ணா நிறைய சக்தி, நிறைய லாபங்கள். அதனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளுடைய எனர்ஜின்றது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மத்த நேரத்துல நம்ம மௌனம் பண்றது கடைபிடிக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள் மேல நம்ம கவனம் செலுத்தாம எந்த விஷயத்துக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு மட்டுமே சக்தி யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மகிட்ட நிறைய சக்திகள் இருக்கும். சோ அந்த சக்திகள் மூலமா நமக்கு அந்த ஞானத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்றது நம்ம யோசிக்க முடியும். அதுவே சக்தி இல்லைன்னா கூட வந்து எது நல்லது எது கெட்டது தெரியாது. எந்த நிலைக்கு நம்ம போகணும், எந்த டெசிஷன் எடுக்கணும்ன்றது கூட நமக்கு வந்து எப்பவுமே கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும். அதனால சக்தி இருக்கும்போது நம்ம எது வேணாலும் நம்ம முடிவு எடுக்க முடியும். எந்த எந்த டைம்ன்றது நமக்கு எந்த மாதிரி வேலைகள் செஞ்சா நம்ம வந்து நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி அதிகரிக்கும்ன்றது இது எல்லாமே சக்தி மூலமா லாபங்கள். சக்தி அதிகமா இருந்தா நமக்கு நிறைய லாபங்கள்ன்றது கிடைக்குது. அந்த லாபங்கள் இந்த தியானத்தால மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்றாரு பத்ரிஜி. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இல்லற வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும். சம்சாரத்துல இருந்து நிர்வாணம் சொல்லியிருக்காரு புத்தர். சோ நம்ம வீட்டு வேலைகள் பண்ணணும், இல்ல ஆபீஸுக்கு போறவங்களும் இருப்பாங்க, பிசினஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. மத்த நேரத்துல அவங்க ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போறது இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுல என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ், என்ன மாதிரி வேலைகள், வெளியில சாமான்கள் கொண்டு வர்றது, இல்ல வீட்டுல மத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து உபயோகமா இருக்கிறது, அவங்க வேலைகள் நம்ம வந்து கொஞ்சம் ஆஹ் எல்லாருமே வந்து என்ன சொல்றது பேலன்ஸா எடுத்துன்னு போறதுக்கு எல்லாருமே சரிசமானமா வந்து ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் 50-50 ஷேர் பண்ணிட்டு எல்லா வேலைகள் பண்றது இது எல்லாமே இருக்கும். ஆனா அங்க முழுமையான சர்வீஸ் பண்ணணும், கிளாஸஸ் எடுக்கணும்னா சில மாஸ்டர்ஸ் வந்து டைம் கிடைக்கல. நார்மலா நம்ம தியானம் தான் பண்றோம், புக்ஸ் படிக்கிறோம், ஆனா கிளாஸஸ் எடுக்க முடியலன்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து மெல்ல மெல்லமா தான் இந்த தியானத்தால நன்மைகள் லாபங்கள்ன்றது அவங்களுக்கு கிடைக்குது. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 55 இயர்ஸ் 60 இயர்ஸ் வந்து சில பேர் வந்து ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் தியானத்துக்கு வந்தாலும் வந்து அவங்க முழுமையா இதுல வந்து ஈடுபடுவாங்க. சோ தியானம் பண்றது, புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரியுமோ இந்த சொசைட்டிக்கு நன்மைகள் செய்ய வீட்டுல இருந்தே வந்து இந்த சொசைட்டிக்காக இந்த ஜூம்ல ஏதாவது வந்து அவங்க ஹெல்ப் பண்றதோ இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி எது முடியுமோ மோஸ்ட்லி அவங்க டைம் பண்றது வந்து இந்த ஆன்மீகத்துக்கே அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம பண்றோம், அடுத்தவங்க வந்து நிறைய பண்றாங்கன்றது
நமக்கு அந்த தாட் கூட தேவை கிடையாது. யாருக்கு எது முடியுமோ, நம்ம வீட்டுல வேலைகள் ஆகட்டும், ஆபீஸ்ல நமக்கு வேலைகள் இருந்தாலும், பெரியவங்களை பாத்துக்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும், நம்மளுடைய பயணம்ன்றது எங்கேயுமே தடை இல்லாம, ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேரிஷன் இல்லாம நம்மளுடைய பயணம்ன்றது. ஸோ முழுமையான டைம் காலையில் டைம் இருக்கும்போது நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணலாம். நமக்கு முடிஞ்சது வீட்டுல இருந்தே நம்ம நிறைய இந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம பண்ணலாம். மற்ற நேரத்துல நம்ம தியானம் பண்றது நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு அப்படியே தூங்கலாம், இல்ல காலையில உட்காந்து தியானம் பண்ணலாம். அதனால இங்க நம்ம இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம முழுமையான டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம உபயோகப்படுத்தணும். சோ இந்த புக்ஸ் படிக்கிறதாகட்டும், தியான சாதனை ஆகட்டும், அங்க நிறைய தியானம் பண்ணும்போது லாபங்கள்ன்றது அதிகமா வரும். சோ இங்க அந்த கோர்ஸ்ன்றது தண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குறைவா வருது, 4வது மாடியில இருந்து அதிகமான ஃபோர்ஸால தண்ணி வர்ற மாதிரி நம்மளுடைய தியானம் பண்றது, இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது நம்ம ஒரு அவேர்னஸோட, விழிப்புணர்வோட நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்றாரு. சோ 2வது கருத்து என்ன சொல்றாரு பத்ரிஜினா, இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, துணிகள் துணி மேல அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு எப்படி இருக்கோ அத நம்ம சோப் போட்டு தேய்ச்சா மட்டும்தான் அந்த துணி மேல இருக்கிற அழுக்கு போகும். அதே மாதிரி மலினமான மனசுனா ஏதோ ஒன்று சரியில்லாத மனம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. அது ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா நம்ம தியானத்தால மட்டும்தான் அது சரி செய்ய முடியும் சொல்றாரு. சோ எப்படி துணி மேல இருக்கிற அழுக்கு நம்ம சோப் போடாம எவ்வளவு வாட்டி நம்ம ஒரு கல்லு மேல துவச்சு போட்டாலும் சோப் இல்லாம அந்த அழுக்குன்றது போகவே போகாது, துணி மேல அப்படியே ஒட்டிண்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மனம்ன்றது அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் தியானத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி. ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க நமக்கு அந்த ஞானம்ன்றது கிடைக்குது. அப்ப அந்த மனம்ன்றது அமைதி நிலைக்கு வருது, நம்ம கண்ட்ரோல்ல அந்த மனம்ன்றது இருக்குன்னு சொல்றாரு. இந்த எக்ஸாம்பிள் இன்னும் என்ன சொல்றாரு பத்ரிஜினா, இங்க நம்ம அந்த சோப் பண்றது நம்ம யூஸ் பண்ணலைன்னா அந்த துணி மேல இருக்கிற அழுக்கு போகவே போகாது. அதனால அந்த துணின்றது நம்ம ஆஹ் எடுத்து போட்டுடுவோமா, தேவையில்லைன்ட்டு நம்ம போட மாட்டோம். எது இருந்தாலும் நம்ம சோப் போட்டு துவைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிப்போம். இன்னும் அது மேல ஏதாவது கரைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது டிப்ஸ் கிடைக்குமா, ஏதாவது யூடியூப்ல இருந்தா ஏதாவது கெமிக்கல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணா, ஏதாவது ஒரு டீனால அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அது போகுமான்ட்டு இன்னும் அந்த துணி சரியான நிலைக்கு வர்ற வரைக்கும் யாருக்கிட்டாவது நம்ம ஐடியாஸ் கேட்டுட்டு அது அந்த ஒரே ஒரு ஷர்ட்டோ ஒரு புடவையா இருந்தாலும் அதை பாதுகாக்கணும். ஐயோ இந்த மாதிரி கரை விழுந்துருச்சுன்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்காக யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம், கிளியர் ஆகுதா, நார்மலா ஆகுமான்ட்டு. அதே மாதிரி நம்ம மனசுன்றது அழுக்கா இருக்கும்போது அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் தியானத்துக்கு முன்னாடி. அது சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா தியானம் தான். எப்ப தியானம் பண்றோமோ அப்ப மனம்ன்றது சுத்தின்றது ஆகும். எது தேவையில்லாத விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், தியானத்துல வந்த உடனே கண்களை மூடினா எண்ணங்கள்ன்றது அதிகமா இருக்கும். சில பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய எண்ணங்கள் வருது, என்னால தியானம் பண்ணவே முடியலன்ட்டு சில பேர் போயிடுவாங்க. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தியானம் பண்ண நமக்கு யோசனைகள் சித்தத்துல நமக்கு ஸ்டோர் ஆனது யோசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகுது. அதுக்காக கொஞ்சம் டைம்ன்றது நம்ம ஒதுக்கணும். சோ சில நாட்கள்ல ஒரு 40 நாள்ன்றது பிராக்டிஸ் முழுமையா நம்ம சகனத்தோட அந்த தியானம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வெளியில போனதுக்கு அப்புறமா மைண்ட் எம்டி ஸ்டேட் ஆகும். எப்போ மைண்ட் எம்டி ஸ்டேட் ஆகுதோ அப்பதான் நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜின்றது உள்ளுக்குள்ள வாங்க முடியும். அதனால நம்ம சகனமா பேஷன்ஸா இந்த தியான சாதனான்றது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணணும். சோ இந்த தியானத்தால எனக்கு நன்மைகள் கிடைக்கணும், எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தேவை, என்னோட பயணம், நான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கணும், என்னோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது தேவைன்ற
நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அதை நான் வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும்னா சிலது வந்து நம்ம பொறுமையா சாதனை பண்ணணும்னு சொல்றாரு. சோ இங்க மனம்ன்றது சரியான நிலையில இருக்கும் போது நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கும், ஒரு தைரியத்தோட இருக்கும், சந்தோஷ நிலையில இருக்கும். அதுவே மனம் வந்து சரி இல்லைன்னா வந்து தப்பான எண்ணம் பண்றது இருக்கும், தப்பான செயல்கள் செய்யும். அதனால என்ன நடக்குது, நமக்கு கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே வாழ்க்கையில கிடைக்குது. சோ சரியான பாத்து எது சூஸ் பண்ணணும்ன்றது தெரியாது, கோபம்ன்றது நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ அந்த கோபத்துல நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட் மேலயோ, ஒய்ஃப் மேலயோ, பசங்க மேலயோ, பெரியவங்க மேலயோ, யார் மேலயோ ஒருத்தர் மேல நம்ம கோபம் காட்டிடும். அதுக்கப்புறமா துக்கம் ஆகும், ஐயோ நான் இப்படி பேசி இருக்க கூடாது, அவங்க இப்படி கருத்து இருக்க கூடாது. சோ இது எல்லாமே எதனாலன்னா மனம்ன்றது அங்க வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்தால வந்து நமக்கு வந்து பாதைக்கு கொண்டு போகுது. அதுவே மைண்ட் வந்து சுத்தியா இருந்தா, அது பராமரிப்பா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருந்தா வந்து வாழ்க்கையை அது ஒரு செலிப்ரேஷனா எடுத்துக்கலாம். அப்ப வந்து என்ன நடக்கும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையில அது நமக்கு கிடைக்கும். எந்த டைம்க்கு நம்ம தியானம் பண்ணணுமோ அந்த டைம் தியானம் பண்ணணும், எந்த புக்ஸ் படிக்கணும், என்ன நாலேஜ் தேவை, மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்ப என்ன நடக்கும், சுத்தி இருக்கிற மக்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பார்ப்பாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷனா இருக்கும். சுத்தி நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதுவே நம்ம மனம் பண்றது சரியில்லைன்னா யாருமே நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு கோப நிலையில இருந்தா, சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு பிளேம் பண்ணிட்டே இருந்தா யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இன்னும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கூட பிரச்சனைகள்ன்றது இருந்துட்டே இருக்கும். சோ ஒருத்தர் வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றது இருக்குன்னா அங்க நம்மளுடைய மனம்ன்றது சுத்தி ஆகல. எப்படி வந்து ஒரு துணி மேல அழுக்கு இருந்தா அது எப்படி பாக்குறதுக்கு, நல்ல துணி பக்கத்துல அழுக்கு துணி வச்சா வந்து எப்படி இருக்கும், அழுக்கு துணிய வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம மனம் பண்றது சுத்தி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த சுவாசத்தின் மேல் கவனம். இதுதான் ஆனாபான சக்தி தியானம். இந்த தியானத்தால மட்டும்தான் நம்மளுடைய மனம் பண்றது அழுக்கு இல்லாம சுத்தி பண்ண முடியும். அப்ப எல்லாருமே வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில டெசிஷன்ன்றது எடுக்கும் போது ஈஸியா இருக்கும். வாழ்க்கைன்றது சந்தோஷ நிலைக்கு கொண்டு போக முடியும் சொல்றாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது கருத்தா வந்து பத்ரிஜி சொல்றாங்க. மூணாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து அன்னப்பறவை வந்து தண்ணியும் பாலும் கலந்து இருந்தா அது எப்படி வந்து பால் மட்டுமே குடிச்சிட்டு தண்ணிய விட்டுடுமோ, அதே மாதிரி சுவாசம் மேல தியாசம் நம்ம வச்சா நம்மளுடைய அஜ்ஞானம் பண்றது விலகிட்டு ஞானம் பண்றது நமக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தால நம்மளுடைய பாவ கர்மாக்கள்ன்றது அங்க கழிக்கப்படுது சொல்றாங்க. சோ எப்படி வந்து அந்த அன்னப்பறவை தண்ணியும் பாலும் தனித்தனியா வந்து அது விட்டுட்டு பால் மட்டும் எடுக்கிறதோ, அப்போ ஒரு தியானி ஞானம் முழுசா அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜியால நமக்கு கிடைக்குது. அங்க அறியாமத்தன்மை அஜ்ஞானம் வந்து விலகி போகுதுன்னு சொல்றாங்க. இங்க இந்த சிருஷ்டில வந்து எல்லாமே வந்து சரியாகதான் இருக்கும். நம்மளுடைய பாக்குற பார்வையில இருந்து நம்ம சரியான கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இந்த சிருஷ்டி வந்து ஒரு அற்புதமா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, மனசுக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்கும். சோ எப்ப வந்து நம்ம பியூர் கான்சியஸா நம்ம இருப்போமோ அப்ப வந்து இந்த பறவைகள் கிட்ட, விலங்குகள் கிட்ட, செடிகள் கிட்ட, நேச்சரோட நம்ம பேச முடியும். பேசும்போது மத்த எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். சோ இது அந்த மாதிரி செடிகள் நம்ம கிட்ட பேசும்போது நமக்கு அந்த வாய்ஸ் கேட்கும் போது நம்மளுடைய மனம் வந்து அதிகமா வந்து சந்தோஷம் பண்றது கொடுக்கும். இது எல்லாமே வந்து தியானத்தால மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஞானம் பண்றது வந்து தியானத்துல கிடைக்குது. அதுவே அஜ்ஞானமா இருந்தா வந்து எதுவுமே நம்ம ஏத்துக்க மாட்டோம். செடிக்கிட்ட போய் நீ பேசுறியா, செடி பேசுமா, உனக்கு விலங்குகள் பேசுமா, அது நீ வந்து கேட்க முடியுமான்ட்டு யாருமே வந்து அது எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு அறியாம தன்மையில இருப்பாங்க. சோ இங்க குணம் பண்றது கூட அவங்க கிட்ட வந்து மாறவே முடியாது. இன்னும் நம்ம வந்து தியானத்துல நிறைய ஞானம் எப்படி கிடைக்குதுன்னா, சில பேர் வந்து சொல்லி கொடுப்பாங்க கைடிங் மெடிடேஷன். கைடிங் பண்ண நம்ம வந்து அவங்க சொல்றது மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அப்படியே கண்களை மூடி தியானத்தை கண்டினியூ பண்றோம். ஆஃப்டர் மெடிடேஷன் வந்து நமக்கு ஒரு மனம் வந்து அமைதி நிலை கொடுக்கும்.
அதுக்கு அது வந்து பிசிக்கல் ஸ்டேட்ல மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அமைதி நிலை கொடுக்கும். ஆனா ஆன்ம நிலைக்கு அங்க போகவே முடியாது. ஏன்னா கைட் பண்ற மெடிடேஷன்ஸ் எல்லாமே வந்து மைண்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம், மைண்ட்ன்றது அங்க ஜீரோ ஸ்டேட் ஆனா மட்டும்தான் பிரபஞ்ச சக்தி உள்வாங்கும். அப்ப கைடிங் மெடிடேஷன்ல என்ன நடக்குது, அந்த ஒரு 40 நிமிடமோ 1 மணி நேரமோ மைண்ட் நம்ம ஆக்டிவ்லயே வச்சுட்டு இருக்கணும். அங்க காஸ்மிக் எனர்ஜி வராது. பிசிக்கல் லைஃப்ல ஒரு மன அமைதி மட்டும்தான் கொடுக்கும். சோ அதனால அது நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வர வேண்டாம்.